ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 26/5/2024 அக்ஷயா AK 653க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயமாக கிடையாது. வேணுண்டா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்க்கறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 449 நண்பா. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 577. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து 424. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 501 சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமையுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. அதாவது எந்த நம்பர் அதிகப்படியாக மிஸ் ஆகுதோ அதுதான் நம்ம மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லுவோம். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லா நண்பர்களுமே தெரியும், இருந்தாலும் சில நண்பர்களுக்கு புரியாது. ஸோ அவங்களுக்காக போட்டுருவாங்க. சீரியல் NO சீரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இந்த 10 நம்பருமே நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கணும். ஏபிசி போர்டில் இருக்கணும் அல்லது 2 போர்ட்லையுமே இருக்கணும். ஏன்னா வந்து 3 நம்பர்ஸ் வரும்போது 10 நம்பர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு 30 ஆச்சு. ஸோ 30 நம்பர்ஸில் நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாத நம்பர்ஸ் தான் நம்ம மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த விதத்தில் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலில் இது வரைக்கும் 2 போர்டுலையுமே சேர்த்து, நம்மளோட ஏபிசி போர்டு மட்டும் கிடையாது நண்பா, 2 போர்டுமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த நம்பர் தான் இந்த ட்ராவுக்கான சி போர்டை கொண்டு வரும். ஏன்னா எந்த நம்பர் அது எப்படியா மிஸ் ஆகுதோ அது ஒன்று சி போர்டில் வரும், அப்படி இல்லாட்டினா அது ஏ போர்டில் போகும். ஸோ நம்ம சி போர்டுக்கான வீடியோவில் போட்டுருக்கிறதுனால இது சி போர்டு, அல்லது வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் சி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு போகும். ஸோ நம்ம வீடியோ சி போர்டுங்கிறதுனால நான் சி போர்டில் 6 கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த 6 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதோடைய சிந்தட்டிக் நம்பராக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 வர வாய்ப்புகள் இருக்குது. 6 அல்லது 9 இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். இப்போ இந்த 6 9 நம்மளுடைய கெஸ்ஸிங்குள்ளே எந்தெந்த ட்ராவில் வந்திருக்கு வரல அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே நான் வந்து 237 எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்பா. ஸோ இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 232 237. இந்த இடத்துல பாருங்கள், 2 போர்டுமே சேர்த்து 2 3 2 2 3 7 2 இதுலேயுமே நம்மளுக்கு 2 பக்கமே மிஸ்ஸிங் நண்பா. ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், இதுக்கடுத்து வந்த ரிசல்ட் வந்து ஏபிசி போர்டில் வந்து 020 ஃபுல் ப்ரைஸ் வந்து 175. இதில் 175 020 2 பக்கமே நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 507 ரிசல்ட் வந்திருக்கு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 884507. இதில் பாருங்கள் 884 507 2 பக்கமே நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 507க்கு அப்புறம் நம்மளுக்கு 158 வந்திருக்கு நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 174 158. இதில் 174 158 மிஸ்ஸிங். இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு நம்பர்ஸ் மிஸ்ஸிங் நண்பா. 2 போர்டுலையுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு போர்டுனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு 2 போர்டுலையும் மிஸ் ஆகிருக்கு. அதாவது ஏபிசி போர்டு பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளுடைய 6054 பொறுத்த வரைக்கும் சரி, 2 பக்கமே நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 158க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்து 350. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 193 350. இதில் 193 350 மிஸ்ஸிங். ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 550 ரிசல்ட். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 897 550. இந்த இடத்துல 897 550 மிஸ்ஸிங். 2 போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நம்மளுக்கு இது மிஸ்ஸிங்.
இப்போ 6 ட்ராவ் ஆயிடுச்சு நண்பா. 6 ட்ரா கிட்ட நம்மளுக்கு 2 போர்டுலையுமே நம்பர்ஸ் மிஸ்ஸாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸை உருவாக்கியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்மளுக்கு இந்த 550 அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 501 நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 815501. ஸோ 2 போர்டை பொறுத்த வரைக்கும் 815 501 மிஸ்ஸிங். இங்கே இது மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 501க்கு அப்புறம் வந்து 424 ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 499424. அப்போ இங்கே 499 4 2 4. இங்கேயும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். இந்த போர்ட்லேயும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். இப்போ கிட்டத்தட்ட 2 4 6 8 ட்ரா கிட்ட பார்த்துட்டோம்பா. 8 ட்ராவிலையுமே நம்மளுக்கு நம்பர் வரல, இந்த சீரியல் நம்பர்லேருந்து வரல. இப்போ 424க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 577 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 248 577. இதுலேயும் நம்மளுக்கு 2 4 8 5 7 7. இங்கேயும் நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். இங்கே மிஸ்ஸிங். இப்போ 577க்கு அப்புறம் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 449 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 564449. இந்த இடத்துல நம்மளுக்கு போன வாரம் நம்மளுக்கு 6 இங்கே வந்துருந்துச்சு. ஸோ இங்கே நம்மளுக்கு 4 4 9. ஸோ இன்னமும் நம்மளுக்கு ஏபிசி போலில் இறங்கலை நண்பா. ஃபுல் ப்ரைஸில் இறங்கிருச்சு, ஏபிசி போலில் இறங்கலை. அதுலேயும் நம்மளுக்கு எந்த நம்பர் அதிகப்படியாக வராமல் இருந்துச்சோ அந்த நம்பரை அப்படியே சேர்த்து வச்சு அடிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் கவனிங்க, 6449 நண்பா. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 4 6 9 இந்த 3 நம்பரையும் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 3 நம்பரும் அதிகப்படியான ட்ராக்கள் வராமல் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து அதிலேருந்து நம்பர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கடைசியாக நம்மளுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை வந்து 449 சொல்லிட்டு இங்கே ஹிட்டு கொடுத்துச்சு. 449 சொல்லிட்டு ஹிட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கே 4 9 ஆச்சு. அதுக்கு முந்தின ட்ரா 577 இருந்துச்சு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 4 to 4 சொல்லிட்டு நம்மளுக்கு ஹிட்டு கொடுத்துச்சு. 4 to 4. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 4 எடுத்தாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு மறுபடியும் 4 எடுத்து 9 அடித்தாங்க. ஸோ இன்னும் ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங்கில் 6 மட்டும் இருக்குது. 6 மட்டும் தான் இன்னும் ரிமைனிங்கில் வராமல் இருக்குது நண்பா. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ 6 நம்மளுக்கு 6 வந்து 2 போர்ட்லேயுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கடைசி ட்ராவலில் நம்மளுக்கு போன வாரம் வந்து 6 அந்த சைடு உள்ள போர்டில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4D நம்பர்ஸே அதுக்குள்ளே தான் வந்திருக்கு. 4D நம்பரும் 5D நம்பர்ஸும் ஃபுல்லாகவே இந்த 469 தான் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சேம் தான் நண்பா. நம்மளுக்கு இந்த சி போர்டோடு சேர்த்து இங்கே நம்ம 4ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பேட்ஸ்ன்னு கொடுத்துட்டு 69 64 94. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 பெயர்ஸை எடுத்துக்கலாம் நண்பா. இந்த ட்ராவுக்கு இந்த 3 பெயர்ஸில் ஏதாச்சும் ஒரு பெயர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் மெத்தட் படி தான் நண்பா சொல்கிறேன். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் மெத்தட் படி தான் நம்ம கொடுப்போம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிபடாத பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ராவில் நம்மளுக்கு பேஜ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 26/5/2024 அக்ஷயா ஏகே 653க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.